ஹாய், இந்தியாவோட தலைநகர் டெல்லியில் வந்துட்டு 30 சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவி ஹப்பு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவோட ஈவி புரட்சியில் ரொம்ப பெரிய ஒரு பங்கு வகிக்குன்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட யூசேஜ் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. எல்லாருமே வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், மற்ற கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்துட்டு என்னதான் மக்கள் வந்துட்டு விரும்பி வாங்கினாலுமே எல்லாரோட மனசுலையும் ஒரு சின்ன உறுத்தல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போகிறப்ப திடீர்னு சார்ஜ் நின்றுச்சு அப்படின்னா நம்ம எங்கே போய் சார்ஜ் பண்ணுறது, ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் எவ்வளோ தூரம் போகும், அதுக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை எல்லோரோட மனசுலையும் காமனாக வந்துட்டு இருக்கிறதான். ஈவன் நாமளே வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மனசுலையும் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ இதே மாதிரி தான் எல்லோரோட மக்கள் மனசுலையும் இருக்குது. இப்போ டெல்லியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவு வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது 30 சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல வந்துட்டு ஒரு ஹப்பு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பெருசு. இப்போ வந்து டெல்லின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல்லியில் வந்துட்டு காமனாகவே பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு டெல்லி முனிசிபாலிட்டி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்சைடு சிட்டிஸ்குள்ளே வந்துட்டு டீசல் இன்ஜின்ஸ்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணுறதில்ல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நிறைய ஈவி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஈவி வெஹிக்கிள் இந்தியாவிலேயே டெல்லியில் மட்டும்தான் அதிகப்படியான ஈவி வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈவி வெஹிக்கிளுக்கு வந்துட்டு சார்ஜிங் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் தான் இருந்தது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரே இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 30 சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஹப்பு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன், பிக்கஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இங்கே இருக்கிற அந்த 30 பாயிண்ட்டுமே. இன்னொன்று வந்துட்டு பேட்டரி நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 பேட்டரி இருக்குது அப்படின்னா ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம், இன்னொரு பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற அந்த சார்ஜில் அந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த ஆல்ரெடி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்ல ஒரு பேட்டரி, அதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்வ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இங்கே வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இது வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறனால வந்துட்டு நிறைய டெய்லியும் ட்ராவல் பண்ணுறவங்களாம் அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் மீன் பண்ணி தான் இவங்க வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த திட்டம் வந்துட்டு எப்படி செயல்படுது, இது மக்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான நன்மைகளை வந்து கொடுக்கும், இந்தியாவோட ஈவி சந்தை வந்துட்டு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோஸ்க்கு இப்போ நான் இந்த வரைக்கும் பாருங்கள். இந்தியாவோட ஈவி வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 5 வருஷமாகவே இந்த ஈவியோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப பெரிய அளவு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் இந்தியாவில். ஸோ எதிர்காலத்தில் வந்துட்டு ஈவியோட டாமினேஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆட்டோமொபைல் செக்டரில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ பெட்ரோல் டீசல்லாம் விலை வந்துட்டு ரொம்ப ஏறிடுச்சு. இன்னொன்று வந்துட்டு கச்சா எண்ணெய் இறக்குமதியிலையும் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த ரீசெண்டாக வார்லாம் நடந்தது. ஸோ அதனால் வந்துட்டு கச்சா எண்ணெயோட தட்டுப்பாடு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு இந்தியாவில். அந்த ஒரு காரணத்தினால பெட்ரோல் டீசல் விலை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஏறி இருக்குது. ஸோ அதுக்கு மாற்றாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு பேட்ரி தான், எலக்ட்ரிக் தான். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வந்துட்டு இதுக்கு மாற்றாக வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸு, டாமினேஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்குது. இன்னொன்று வந்துட்டு பெட்ரோல் டீசல் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்துட்டு என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும், அதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்துட்டு எலக்ட்ரிக் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு நிறைய மானியம்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ஃபேம் இது மாதிரியான திட்டத்திலாம் மூலம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு வந்து நிறைய சலுகையெல்லாம் கொடுத்து வராங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய ஸ்கூட்டர் கம்பெனிஸ்லாம் வந்துருச்சு. இப்போது டிவிஎஸ் வந்துட்டு விடுறாங்க, அதுக்கப்புறம் பஜாஜ், ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பைக்குமே வந்துருச்சு. பெரிய அளவு பைக் இப்போ இந்த ஓபன் எலக்ட்ரிக், ஸோ இது மாதிரி எலக்ட்ரிக் கம்பெனிலாம் வந்துட்டு எலக்ட்ரிக் பைக் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஆட்டோவும் வந்துருச்சு. இப்போது ஆட்டோன்னு எடுத்துக்கிட்டோம், மஹேந்திராவில் இருக்குது, டிவிஎஸில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்துட்டு எலக்ட்ரிக் ஆட்டோ, அது 3 வீலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஆட்டோலாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு தான் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கார் வந்துட்டு இப்போ ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்குது. இப்போ எல்லாருமே வந்துட்டு விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வராங்களோ அவங்களாம் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் கார் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு எலக்ட்ரிக் காரில் வந்துட்டு ரீஜெனரேட்டிவ் மோடில் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து பவர் கண்டிப்பாக வந்துட்டு சேவ் ஆகும். இன்னொன்று சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரிக் கார் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் கார்னு எடுத்துக்கிட்டு நிறைய கம்பெனி, எல்லா கம்பெனியுமே வந்துட்டு எலக்ட்ரிக் கார் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாடா மோட்டார்ஸு, மஹேந்திரா, எம்ஜி, ஹுண்டாய், ஸோ நிறைய எல்லா கம்பெனியுமே வந்துட்டு
அவங்களோட ப்ராடக்ட், அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ராடக்ட் வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இதில் அதிகமாக சேல்ஸில் வந்துட்டு இந்தியாவில் நம்பர் 1 யாருன்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ். அவங்க தான் வந்துட்டு ஈவி கார் சேல்ஸில் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு டாப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மஹிந்திரா, ஹுண்டாய், ஸோ இது மாதிரியான கம்பெனிகளாம் வந்துட்டு வரிசையில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிட்டிகளெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பெங்களூரு, சென்னை, ஸோ இது மாதிரியான சிட்டிகளெலாம், பெரிய பெரிய சிட்டிகள்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக் பஸ் யூசேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்விட்ச் மொபைலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க சேல்ஸில் வந்துட்டு. ஸ்விட்ச் மொபைலிட்டி தான் அவங்க தான் வந்துட்டு சேல்ஸில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓலெக்ட்ரா இருக்குது, அதுக்கப்புறம் ஜேபிஎம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்துட்டு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டு தான் இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கவர்மெண்ட்டே வந்துட்டு இதுக்கு நிறையா மானியம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. யாரெல்லாம் எலக்ட்ரிக் பைக் வாங்கினவங்களோ அவங்களுக்கு வந்துட்டு. பட் இருந்தாலுமே வந்துட்டு மக்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு உறுத்தல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இன்னும் அந்தளவு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு எந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போனால் கூட அங்கே வந்துட்டு கண்டிப்பாக பெட்ரோல் பல்க் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம பெட்ரோல் டீசல் வந்துட்டு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், தடையும் இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவு வந்துட்டு இந்த ஈவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஊருக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கு இந்த ஈவி ஸ்டேஷன் எப்போ வருதோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஈவியோட வளர்ச்சி வந்து முழுமையடையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த ஒரு வளர்ச்சி வந்துட்டு இவ்வளோ வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு எல்லா மூலையிலையும் எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக அந்த ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுமக்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா சார்ஜிங் தான். இது நம்ம ஏற்கனவே நிறைய வந்து பேசியிருக்கோம். அதாவது சார்ஜிங் பண்ணுறதுல தான் அவங்க வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற வெஹிக்கிள், ஏதாவது ஏசி இன்ஜின், அதாவது டீசல் இன்ஜினுக்கு, பெட்ரோல் இன்ஜினுக்கு நம்ம ஃபில் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபியூல் ஸ்டேஷனுக்கு போவோம். இங்கே வந்துட்டு வித்தின் 2 to 3 மினிட்ஸ், அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். வித்தின் 5 மினிட்ஸ் நம்மளால வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மினிமம் 30 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 1/2 அன் ஹவர் நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ஹைலி அட்வான்ஸ்டு வெஹிக்கிளில் தான் அந்தளவு இருக்குது. 30 மினிட்ஸில் வந்து சார்ஜ் பண்ணாலுமே ஒரு 80 to 85% வந்து சார்ஜ் வந்து ஃபில் பண்ண முடியும். இது இன்னும் ஒரு சில வெஹிக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரம் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னும் ஒரு சில வெஹிக்கிளில் 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு ஈவி வெஹிக்கிள் வாங்குறதுக்கு தயங்குறாங்க. இன்னொன்று வந்துட்டு ரூரல் ஏரியாவை விட்டுருங்க, ஈவன் சிட்டிலையுமே கூட இன்னுமே வந்துட்டு இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்னும் அதிக அளவு டெவலப் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். நிறைய இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்டில் வந்துட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னுமே ஈவி வெஹிக்கிளோட யூசேஜ் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ டெல்லியில் வந்துட்டு ஒரே இடத்துல வந்து 30 சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஹப்பு வந்துட்டு திறந்துருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில். இது வந்துட்டு ஈவி வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு நாம் வந்து சொல்லலாம். டெல்லி மாநகராட்சி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறாங்க, ஒரு திட்டம் வந்துட்டு அமல்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய அளவு ஒரு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ வந்துட்டு 30 சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஹப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய இடத்துல வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அது பக்கத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வந்துட்டு பெரிய அளவு பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு, ரொம்ப முக்கியமான மார்க்கெட்லாம் டெல்லியிலேருந்து இருக்குது, அது சரோஜினி மார்க்கெட்டு. ஸோ இது மாதிரியான இடத்துலலாம் வந்துட்டு பெரிய அளவு சார்ஜிங் பாயிண்ட் வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஸோ பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துட்டு எல்லா சிட்டிலையும் காமனாக இருக்கிறதா. ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துட்டு இந்த பெரிய அளவு அதிகப்படியான சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை ஃபுட்ஃபால் இடங்கள்லாம் இந்த அடுக்குமாடி, அந்த அடுக்குமாடியில் கார் பார்க்கிங்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்துட்டு சார்ஜிங் பாயிண்ட் வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு சார்ஜிங் பண்ணணும், அதுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஒரு திட்டத்தை வந்துட்டு அமல்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு, இப்போ ஒரு மக்களே வந்துட்டு எங்கேயாவது வேலைக்கு போகிறாங்க வராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகிறப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த சார்ஜிங் பாயிண்டில் போய்ட்டு சார்ஜிங் போட்டு போயிடலாம். போய் நம்ம வேலைக்கு முடிச்சு ரிட்டர்ன் வர்றப்போ நம்ம வந்துட்டு பார்த்தா அப்படின்னா சார்ஜிங் ஃபுல்லாகிடும், எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான அவங்களோட
இதுக்கும் ரொட்டீன் லைஃபோட சேர்ந்த மாதிரியே இந்த சார்ஜிங் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நடக்கிற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலலாம் வந்துட்டு இந்த ஹப்பு வந்துட்டு, அதாவது சார்ஜிங் ஹப்பு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எங்கேயாவது மெட்ரோக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெஹிக்கிளில் கொண்டு போய் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கில் போட்டு நம்ம போவோம். ஸோ பார்க்கிங்லேயே வந்துட்டு ஆல்ரெடி சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். ஜஸ்ட் நம்ம நிப்பாட்டிட்டு சார்ஜிங் போட்டு நம்ம மெட்ரோவில் ஏறி போயிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து பார்த்தா அப்படின்னா சார்ஜிங் ஃபுல் ஆகிரும். நம்ம வெஹிக்கிளில் நம்ம எடுத்து நம்ம பாட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான விஷயமா, அதாவது ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை தான் இப்போதைக்கு வந்து டெல்லியில் வந்து நடந்திருக்குது. ஸோ இதே மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துட்டு எல்லா மாநிலத்திலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய ஒரு புரட்சி வரும். இந்த இவி யூசேஜ் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்னொன்று, இந்த ஒரே இடத்துல 30 சார்ஜிங் வச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, பொதுவாக இப்போ இருக்கிற அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்துட்டு 2, 3, 4 இந்த அளவு தான் சார்ஜிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்கும். ரொம்ப சின்னதாக வந்துட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு டைம் எடுத்துக்கும். நிறைய பேர் வந்துட்டு வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்கும். நம்மளோட அவசரத்துக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று வந்துட்டு ஈவியோட யூசேஜ் வந்துட்டு இதனாலேயே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி இப்போ டெல்லியில் கொண்டு வந்த மாதிரி இந்த 30 சார்ஜ் ஸ்டேஷன் ஒரே இடத்துல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வெயிட்டிங் டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குறையும். யூசேஜ் வந்துட்டு அதிகமாகும். நிறைய பேர் வந்துட்டு விரும்பி வாங்குவாங்க. அந்த ஒரு பயம் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம எங்கே போய் சார்ஜ் பண்ணுறது, என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தீர்வாக வந்துட்டு இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த திட்டத்தோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா பேட்டரி ஸ்வாப்பிங். ஸோ பேட்டரி ஸ்வாப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் வந்துட்டு ஒரு டூ வீலர் ஒன்று வச்சுருக்கிறோன்னு வைங்களேன். ஸோ அந்த டூ வீலரில் வந்துட்டு பேட்டரி வந்து தீர்ந்து போச்சு, பேட்டரியில் சார்ஜ் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காலியான பேட்டரி, அதாவது சார்ஜ் தீர்ந்து போன பேட்டரி எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட்டு, அவங்க ஆல்ரெடி சார்ஜ் ஃபில் பண்ண பேட்டரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரி எடுத்து நம்ம பைக்கில் போட்டு நம்ம வந்து ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன, ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் அவ்வளோதான் டைம் ஆகும். ஸோ டைம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ இதை தான் வந்துட்டு பேட்டரி ஸ்வாப்பிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு இந்த ரைடர்ஸாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, டெலிவரி ரைடர்ஸ், அதாவது இந்த ஃபுட் டெலிவரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களாம் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இருக்காங்களா, 3 வீலர்ஸ், ஸோ அவங்களுமே வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாக்ஸி டிரைவர்ஸ், ஸோ அவங்களுக்குமே இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜி வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வருது. கண்டிப்பாக அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த ஈவி புரட்சி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் புரட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறைய கார் கம்பெனிலாம் வந்துட்டு எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் வந்து இறங்கிட்டாங்க. அதாவது டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, ஹுண்டாய், கியா, எம்ஜி, ஸோ இது மாதிரியான கார் கம்பெனிலாம் வந்துட்டு எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்து தீவிரமாக வந்து இறங்கியிருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு மக்கள் மனசில் அந்த ஒரு தாட், அந்த ஒரு உறுத்தல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இனிமேல் அந்த இவி சார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இனிமேல் டெவலப் ஆகலை. இப்போ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த திட்டம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பட்சத்தில் அதே சேம் திட்டம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மும்பை, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், பூனே இது மாதிரியான எல்லா பெரிய கேபிட்டல் சிட்டிக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவி வெஹிக்கிளோட யூசேஜ் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையும். இந்தியாவுமே வந்துட்டு இவி யூசேஜ், இவி டெவலப்மெண்ட்டு, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உலக அளவில் வந்துட்டு கண்டிப்பாக பெரிய அளவில் வந்துட்டு வளர்ச்சி அடைகிற வாய்ப்புகள் வந்துட்டு நிறையவே இருக்குது. பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த திட்டம் வந்துட்டு வெற்றிகரமாக வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கம்மியாகும். அதாவது காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு கம்மிப்படும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசல் இன்ஜினில் வந்துட்டு கார்பன் வந்துட்டு அதிக அளவு வந்துட்டு வெளியே வருது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா காற்றை வந்துட்டு மாசுபடுது, சுற்றுச்சூழல் வந்துட்டு மாசுபடுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரும் பட்சத்தில் ஸோ இந்த என்விரான்மெண்ட், அதாவது காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குறையுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் பெட்ரோல் அண்ட் டீசல் இறக்குமதியில் வந்துட்டு நம்ம அதிக அளவு காசு வந்து செலவு பண்ணுறோம். ஆக்சுவலி நான் பெட்ரோல் டீசல் டேரெக்டாக வந்துட்டு இறக்குமதி பண்ணுறதில்ல, அதாவது நம்ம குரூட் ஆயில் வந்துட்டு இறக்குமதி பண்ணி அதிலேருந்து வந்துட்டு நம்ம சுத்திகரிப்பு பண்ணி நம்ம பெட்ரோல் டீசல் வந்து ஏற்கிறோம். ஸோ குரூட் ஆயில் இறக்குமதியில் வந்துட்டு நம்ம அதிக அளவு காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பூம் ஆகும் பட்சத்தில் நம்ம அந்த குரூட் ஆயிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த செலவு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குறையும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த காசில் மிச்சமாகும் நமக்கு. அதுக்காக நம்ம அந்த காசு வந்து நம்ம வேறு எங்கேயாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து நமக்கு வந்து பெரிய லாபம் தான். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு வேலைவாய்ப்பும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு
அதிகமாகும். ஸோ ஈவி வந்து ஃபுல் ப்ளெட்ஜில் டெவலப் ஆகியிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்து கிடைக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த ஈவி செக்டாரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப அதிகமாக வந்துட்டு உள்ளே வருவாங்க கண்டிப்பாக. இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் நிறைய வந்துடுச்சு இப்போ இந்தியாவில். ஸோ இது உங்கள் கூட கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக உள்ளே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ க்ரீன் எனர்ஜியோட பயன்பாடு வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரீன் மொபிலிட்டி ரெவல்யூஷன் அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ டெல்லி மாநகராட்சியில் அமைஞ்சிருக்க இந்த ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய புரட்சியை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரே இடத்துல 30 சார்ஜிங் பாயிண்ட் இருக்குதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை வைக்கிறது கிடையாது, அதை வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சு தான் எல்லாருக்குமே வந்துட்டு. அதே நேரத்தில் பேட்டரி ஸ்வாப்பிங் பண்ணுறது, மெட்ரோ இன்டகிரேஷன், ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஈவி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை வந்து கொடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவங்களோட மனசு வந்து எப்போயுமே ஒரு உறுத்தல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னென்னா திடீர்னு சார்ஜ் காலியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கே போய் சார்ஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருடைய மனசுலேயும் வந்து காமனாக வந்து இருக்கிறதா. ஸோ இந்த ஒரு டெவலப்மெண்ட், இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரோட மனசுலேயும் எல்லாருக்குமே வந்து ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியும். எஸ், நம்ம எங்கே போனாலும் வந்துட்டு நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த திட்டம் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது இந்தியாவில் இருக்கிற நிறைய பெரிய சிட்டிகள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது மும்பை, பூனே, சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா, ஸோ மாதிரியான எல்லா பெரிய சிட்டிகள்லையுமே இந்த சேம் சிஸ்டம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசேஜ் வந்துட்டு அதிகமாகும். நிறைய பேர் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஈவி வெஹிக்கிள் நீங்கள் வாங்குறது முடிவு இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.